பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையில்லா நாமத்தில் இந்த காலையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பவுலுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். பாவிகளை விடுவிக்கத்தான் இயேசு வந்தார். பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். பாவ மன்னிப்பை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். பாவிகளை எல்லாம் மனம் திரும்ப அழைக்கத்தான் இயேசு வந்தார். சொன்னார், எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று போதித்தார், பிரசங்கித்தார். மனம் திரும்புதலையே பிரசங்கித்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை, அது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பாருங்கள், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அந்த வார்த்தை தான் அது. உலகத்தில் தேவன் அன்பு பாராட்டினார், அந்த வார்த்தை தான் அது. உலகத்தை தேவன் நேசித்தார், அந்த வார்த்தை தான் அது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை. ஆமென். உண்மையும் அந்த வார்த்தை உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை உண்மை. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தை பொய் அல்ல, உண்மை. அந்த உண்மையான வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை உண்மை, அது ஒரு உண்மை. எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அந்த வார்த்தை. உண்மையான வார்த்தை. என்ன வார்த்தை? பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். அது ஒரு உண்மையான வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான வார்த்தை. அது ஒரு பாத்திரமான வார்த்தை. என கேட்கிற விசுவாசிகளே, ஒரு பாத்திரமான வார்த்தை. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரரு. ஆனா அவர் ஒரு காலத்துல பாவியா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வழியிலே வந்த மனிதன். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பாவி, பிரதான பாவி என்று சொல்லுகிறார். பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் தங்களை பரிசுத்தவான்கள் என்றோ, என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாதுன்னோ, என்ன மாதிரி வல்லமையான ஆள் யாரு உண்டு, என்ன போல மனுஷன் யாரு, அப்படியெல்லாம் சொல்றதில்ல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கிருபை, பலன் எல்லாம் தந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி கொள்வதாக. ஜெபம் பண்ணலாம் அந்த வேளையில. ஆண்டவரே, உமக்கோடா கோடி ஸ்தோத்திரம். பாவியில் பிரதான பாவியாய் நாங்கள் இருக்கோம். எங்களை ரட்சித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை விடுதலையாக்கின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மன்னித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மீது மனதிறங்கின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது பரிசுத்த கரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.